முருகப்பெருமானைத்தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்க இலக்கியங்களிலே பிரதானமாக இந்த முருகப்பெருமானை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். சேயோன் என்ற பெயரிலே இவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார், அதனால தான் இவரை பிரதானமாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த கூற்றிலே உண்மை இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, முருகப்பெருமானையும் சொல்லி இருக்கிறார்களே தவிர முருகப்பெருமானை மாத்திரம் சொல்லவில்லை. இதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம தொல்காப்பியத்திலே இதற்கான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கா. அதில் பார்த்தோம்னா மாயோன் சேயோன் என்று குறிப்பிடுகிறார்கள். மாயோன் என்று சொன்னால் அந்த மாய கண்ணன் ஆகிய அந்த திருமாலை குறிப்பிடுகிறார்கள். சேயோன் என்று முருகப்பெருமானையும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது நம்ம அந்த சங்க இலக்கியங்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா, இந்த நம்முடைய நிலப்பகுதிகளை 5 வகையாக பிரித்திருப்பார்கள். 5 திணை அப்படின்னு சொல்கிறா இல்லையா. 5 திணைகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்கிறா. இதில் அந்த குறிஞ்சி நிலத்திற்குத்தான் இந்த சேயோன் என்கின்ற அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய வழிபாடு என்பது இருந்ததுன்னு சொல்கிறான். அதே மாதிரி முல்லை அப்படின்னு வரும்பொழுது முல்லை வனம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. முல்லை வனம் என்று வரும்பொழுது இந்த வனத்திற்கு மாயோன் என்பவன் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காடும் காடு சார்ந்த பகுதியும் என்று வரும்பொழுது அங்கே அந்த திருமாலை பிரதானமான தெய்வமாக வைத்து விடுகிறார்கள்.